السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد صل على محمد وآل محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين وصل على أئمة المؤمنين وهداة المستضعفين وهمات المؤمنين أوصيكم عباد الله بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லுல் பைத் நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தக்வாவை பற்றி குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே, மோமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக அஞ்சி கொள்ளுங்கள், தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த தருணத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வசியத்தில் தக்வாவை கடைபிடிக்குமாறு ஏவியது போன்று அஹ்லுல் பைத்துகளுடைய விடயத்தில் அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்களுக்கு வழிபட்டு நடக்குமாறு அஸ்ஸம் வத்தா என்கின்ற விடயத்தை ஹதீதுகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்திலும் நாங்கள் பேணுதலோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் உபதேசித்துக் கொள்கிறேன். இன்று ஷாபான் மாதத்தினுடைய முதலாவது நாளாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன், அதாவது ரஜப் 27, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் அருளப்பட்ட நாளாக இருந்தது. அந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடியிருந்தோம். அதே போன்று அன்றைய நாளை, அன்றைய இரவை அஹ்லு சுன்னாக்கள் மேராஜ் தினமாக கொண்டாடி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தில், ஷாபான் மாதம் 15வது நாள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பாக இருக்கிறது. உலக அளவில் அஹ்லுல் பைத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த நாளை விசேட நாளாக அனுஷ்டிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அஹ்லு சுன்னாக்களும் அன்றைய நாளை பராத் நாளாக அவர்கள் சிறப்பிப்பதை, அனுஷ்டிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது பல்லாண்டு காலமாக ஒரு பாரம்பரியமாக இரு சமூகங்களுக்கிடையில், அஹ்லு சுன்னாக்கள் அதே போன்று ஷியாக்களுக்கிடையில் ஒரே நாளில் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இது வழங்கி வருகிறது. மபுஅஸ் என்ற பெயரில் ஷியா முஸ்லீம்களும், மியராஜ் என்கின்ற பெயரில் அஹ்லு சுன்னா முஸ்லீம்களும், அதே போன்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு மீலாதுல் இமாம் மஹ்தி என்கின்ற பெயரில் ஷியா முஸ்லீம்களும், யௌமுல் பராத் தினம் என்கின்ற பெயரில் அஹ்லு சுன்னா முஸ்லீம்களும் ஒரே நாளில் உலகளவில் இந்த நாட்களை சிறப்பித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், ரஜப் 27க்கும் ஷாபான் 15க்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறான தொடர்பு என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது. ரஜப் 27 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத் பற்றியதாக இருக்கிறது, நபித்துவம் பற்றியதாக இருக்கிறது. அர் ரிசாலத்துல் முஹம்மதியா பற்றியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஷாபான் 15 என்பது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பாக இருக்கிறது. அதே போன்று அந்த நாளில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்களுடைய இமாமத் விடயத்தில் மாமூமாக இருக்கக்கூடிய மூமின்கள் அவர்களுடைய இமாமத்தை புதுப்பிக்கின்ற ஒரு நாளாகவும் இருப்பதனால் அது அல் இமாமத்துல் மஹ்தவியா, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத்தை
நினைவு கூறுகின்ற ஒரு நாளாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரிசாலத்துக்கும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத்துக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் ரிசாலத் தூதுத்துவம் என்று சொல்லப்படுவது என்ன, அதே போன்று இமாமத் என்பது என்ன என்கின்ற இரண்டையும் நாங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கிறது. ரிசாலத் என்பது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அது ஒரு அரசியல் அமைப்பை கொண்ட ஒரு நாட்டில் அது ஒரு அரசியல் யாப்பை போன்றது. குர்ஆனும் சுன்னாவும் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வகையின் உள்ளடக்கங்களை உள்ளடக்கியதான ஒரு விடயமாக ரிசாலத்தை நாங்கள் ஒரு யாப்பு வடிவத்தில் புரிந்து கொள்ள முடியும். இமாமத் என்பதை அந்த அரசியல் யாப்பை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தலைமைத்துவம் சார்ந்து நாங்கள் அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அரசியல் இறையாண்மையோடு சம்பந்தப்பட்டது. அது யாரும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கும். எனவே இமாமத் அப்படியான ஒன்றுதான், யாரும் கையில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்றாக இருப்பதோடு ஒரு விசேட குழுவினருக்கு அது கையளிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் தான் அந்த யாப்பை நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள். இந்த ரிசாலத் இமாமத்தை நாங்கள் ஒரு நிறுவனத்தின் நிர்வாக கட்டமைப்புக்குள் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், ஒரு நிறுவனத்துக்குரிய கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு குழுவினர் இருப்பார்கள். பிறகு அந்த கொள்கைகளை மேற்பார்வை செய்து நிர்வகிக்கக்கூடிய குழுவினர் இருப்பார்கள். யாரெல்லாம் அந்த நிறுவனத்தின் அங்கமாக இருப்பார்களோ அவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நாங்கள் இஸ்லாத்தை இந்த ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது எங்களுக்கு இந்த கொள்கை யாப்பை வகுத்து தந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாக இருக்கிறான். நாங்கள் இந்த கொள்கையை, இந்த யாப்பை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லது கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் இந்த கொள்கையை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். என்றாலும் அதனை நிர்வகிப்பது யார்? ஒரு நிறுவனத்தில் அதனை நிர்வகிப்பவர்கள் இருப்பார்கள். எனவே இந்த ரிசாலத்தை, இந்த தூதுத்துவத்தை நிர்வகிப்பது யார் என்று வருகின்ற போது அந்த நிர்வாக மேற்பார்வை தலைமைத்துவம் என்பதுதான் இமாமத்தாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுக்கும் கொள்கை வகுப்பாளனுக்கும் அந்த கொள்கைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இடையில் அந்த கொள்கையை, அந்த யாப்பை சரியாக அந்த ரிசாலத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான தலைமைத்துவ பொறுப்பு தான் இமாமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த ரிசாலத்தையும் இமாமத்தையும் நாங்கள் வேறு ஒரு கோணத்திலும் புரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்று சொன்னால், இந்த ரிசாலத் ஒரு வகையான உலக கண்ணோட்டமாக இருக்கிறது. உலக கண்ணோட்டம் என்பது இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்தெடுக்க வேண்டும், மனிதனுடைய நிலை என்ன இந்த பிரபஞ்சத்தில், அவன் படைக்கப்பட்ட ஒருவன் என்பதாக புரிந்தெடுக்க வேண்டும். இந்த மாதிரியான விடயங்களை சொல்லக்கூடிய ஒரு வகையான உலக கண்ணோட்டமாக இருக்கிறது. ஆனா அதே நேரம் இமாமத் என்பது அந்த உலக கண்ணோட்டத்தின் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலாக, ஐடியாலஜியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ரிசாலத், இந்த உலக கண்ணோட்டம், இஸ்லாமிய உலக கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுவதாக இருந்தால், அதாவது அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்றிருந்தால், நிச்சயமாக அதற்குரிய செயல் வடிவம், அதற்குரிய ஒரு கருத்தியல் தேவைப்படுகிறது. அது இமாமத்தாக இருக்கிறது. எனவே இந்த இமாமத் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் ரிசாலத்தும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாது என்பதைத்தான் நாங்கள் உலக வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே இரண்டுக்கும் இடையிலான தொடர்பில், அதாவது எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்தோடு இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத்தை நாங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கின்ற விடயத்துக்கு செல்வதற்கு முதல் இந்த ரிசாலத்தினுடைய விசேடத்துவங்கள் என்ன, தனித்தன்மைகள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இந்த ரிசாலத்துடைய விசேட அம்சங்களில் முதன்மையாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஹத்தமுன் நுபுவத்தை சொல்ல வேண்டும். இதற்கு முதல் பல நபிமார்கள், ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள், பல வேதங்கள் வந்திருக்கின்றது, பல சமய வடிவங்கள் இருந்திருக்கின்றன, ஷரியத்துக்கள் இருந்திருக்கின்றன. ஆனால்
இந்த நுபுவத்தின் இந்த ரிசாலத்தின் தனித்துவம் என்ன என்று சொன்னால் இது இறுதியானது. இது இருக்கின்ற நேரத்தில் வேறு ஒரு வடிவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று முந்திய வடிவங்களை மாற்றக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த ரிசாலத் இருக்கிறது. இதனை நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒரே காலத்தில் ஒரு ஷரியத் இருக்க வேண்டும். ஒரு வேதம் இறங்குகின்ற போது இன்னொரு வேதம், ஏற்கனவே இருந்த வேதங்கள் கைவிடப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படியானதும் அல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷரியத் மிகவும் நீண்ட காலம் இருந்து வந்தது. அதே நேரம் யூத ஷரியத்தும் இருந்து வந்தது. அதே மாதிரி கிறிஸ்தவ ஷரியத்தும் இருந்து வந்தது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையினர் மக்கமா நகரில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய வடிவம், அதாவது இஸ்லாத்துக்கு முந்திய தொடர் வடிவத்தில் ஹனீஃப் ஷரியத் முறையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருக்கவில்லை. அதே நேரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னர் வந்த ஷரியத்தில் தான் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளையும் இருக்கவில்லை. ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்தையும் யூத ஷரியத்தையும் கிறிஸ்தவ ஷரியத்தையும் மாற்றிவிடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத் இருந்தது. எனவே ஹதமு நுபுவத் என்பது இதன் பிறகு எந்த ஒரு ஷரியத்து வடிவங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது. இந்த தீன் அல் இஸ்லாம் இதுதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கும். இந்த ரிசாலத்து தான் இறுதி ரிசாலத்தாக இருக்கும். இந்த நுபுவத்து தான் இறுதி நுபுவத்தாக இருக்கும். இதன் பிறகு எந்த ஒரு ரசூலோ நபியோ தீனோ புதிய ஏனைய வடிவங்களோ வர முடியாது. எனவே இதை பாதுகாப்பது தான் இமாமத்தினுடைய முக்கிய பங்காக இருக்கிறது. இமாம் இருக்கும் போது போலி நபிமார்கள் வருவதோ போலி ரசூல்மார்கள் வருவதோ போலி மரங்கள் இந்த இஸ்லாத்துக்கு கலந்து விடுவதோ தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இது இந்த ரிசாலத்தின் சிறப்பம்சமாக இருக்கும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித சமுதாயத்துக்குமான ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக மாற்றி தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த ரிசாலத் இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று மனித சமுதாயத்தில் நீதித்துவத்தை நிலைநாட்டுவதும் மனித உரிமைகளும் பாதுகாப்பதும் இந்த ரிசாலத்தின் உள்ளடக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தனி மனித வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மனிதனுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி தேவைப்படுகிறது. மிகவும் நுணுக்கமான ஒரு வாழ்க்கை நெறி தேவைப்படுகிறது. அந்த வாழ்க்கை நெறியை வழங்குவதுதான் இந்த ரிசாலத்தின் உள்ளம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இதன் பிறகு இதற்கு முதல் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகளை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நீடிக்க செய்வதற்காக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அமைப்புவதற்கான ஒரு முறைமையாக இந்த ரிசாலத் இருக்கிறது. இது இந்த ரிசாலத்தின் சிறப்பம்சமாக இருப்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ரிசாலத்தில் தான் மனித குலத்தின் விடுதலை நாயகர் மீட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ரிசாலத்தோடு இந்த ஷரியத்தோடு தொடர்பு பட்டவராக இருக்கிறார்கள். முந்திய ஷரியத்துகளில் மதங்களில் ஒரு மீட்பாளர் எதிர்காலத்தில் வருவார் என்கின்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டாலும் அது அந்தந்த ஷரியத்துக்கு மதத்துக்குரியதாக இருக்கவில்லை. ஆனால் இது இந்த இஸ்லாமிய ரிசாலத்துக்கு ஷரியத்துக்கு தொடர்பான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சிறப்பம்சங்களை கொண்ட இந்த ரிசாலத்தின் தொடக்கம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கின்ற இந்த வசனத்தோடு திருக்குர்ஆனிய வசனத்தோடு தொடங்குகிறது. 96வது அத்தியாயமான சூரத்துல் அலக் அதனுடைய ஆரம்ப சில வசனங்களினூடாக இந்த தொடக்கம் ஆரம்பிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூறாவில் இந்த ஆரம்ப வசனங்களில் இக்ரா என்கின்ற வார்த்தை 2 முறை மீட்டப்படுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இதிலே நாங்கள் கவனிக்கக்கூடிய விடயம் என்ன என்று சொன்னால் 2 வகையான இக்ரா என்கிற வார்த்தை ஓதுவீராக படிப்பீராக கற்பீராக இந்த பல விளக்கங்கள் வியாக்கியானங்கள் இந்த இக்ரா என்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் 2 வகையான சிஃபத்துக்கள் இதிலே சொல்லப்படுகிறது. முதலாவது அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு பதிலாக பிஸ்மி ரப்பிக் ரப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அல்லதி ஹலக அதாவது படைத்தவன் அதாவது ஹாலிக் என்கிற வார்த்தை
கலக்க அல்லாஹ்வுடைய அந்த பண்பு இங்கே சுட்டி காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே ஹாலிக் என்று வந்திருக்கிறது. அதே போன்று அஹ்சனுல் ஹாலிகீன் என்கிற அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது இக்ராயிலும் வரப்புக ரப்பு என்கிற வார்த்தை நீட்டப்பட்டிருப்பதோடு அல் அக்ரம் அல்லாஹ்வுடைய அக்ரம் தங்கையானவன் என்கின்ற பண்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே கரீம் என்கிற வார்த்தையினாலும் அக்ரம் என்கிற வார்த்தையினாலும் அது பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஏன் இந்த ரப்பு பெயரால் நீங்கள் ஓத வேண்டும், அதாவது நாங்கள் ஓத வேண்டும், எங்களுக்கான ஒரு கட்டளை தான் இது. ஏன் நாங்கள் இந்த ரப்பின் பெயரால் இதனை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவன் எங்களை படைத்தவன், மனிதர்களாகிய எங்களை படைத்தவன். இரண்டாவது எங்களை தங்கைப்படுத்திய ஒருவனாகவும் அவன் இருக்கிறான். படைத்து விட்டு அவ்வாறே விடவில்லை, ஒட்டுமொத்த படைப்புகள் மத்தியிலும் எங்களை தங்கைப்படுத்தியவனாக இருக்கிறான். அந்த தங்கைப்படுத்தல் நிகழ்ந்திருப்பது என்ன என்று சொன்னால், அல்லம பில் கலம், எழுதுகோலின் மூலம் அவன் கற்பித்தான். அதே போன்று அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாததை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான், அதாவது அறிவூட்டல். அந்த முதலாவது விடயம் அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு கற்பித்தான் என்பது, அது உண்மையில் எழுதுகோலை கொண்டு கற்பித்தான் என்பது மூலம், எழுதுவதன் மூலம் பிறப்பது எழுத்து. ஒட்டுமொத்த படைப்புகளுக்கு மத்தியில் எழுத்தை பயன்படுத்துபவர்கள் மனிதர்கள் தான். இது ஒரு மனித அறிவு வளர்ந்ததும் எழுத்தினால் தான். எழுதுதல் என்பது சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. மனித சமுதாயத்தின் அறிவோடு பின்னி பிணைந்த ஒரு விடயம் தான் எழுத்து. எனவே அது மிகவும் ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று அறிவு, அது மனிதனுடைய ஐம்புலங்களுக்கு அப்பால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அந்த புத்தி என்பதோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இவற்றின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சங்கைப்படுத்தியிருக்கிறான். எனவே இக்ரா என்கிற வார்த்தை 2 முறை மீட்டப்படுகிறது. எனவே இதை நாங்கள் கற்பீராக ஓதுவீராக என்கின்ற பொருள்களில் நாங்கள் சொல்கின்ற போது, இது உண்மையில் சொல்லுவது என்னவென்று சொன்னால், மனிதனுடைய அறிவு தேடல்கள், உண்மையை தேடுகின்ற விடயம் எப்போதும் அது இறைவனோடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். அது ஒரு செகுலரிசம் என்று சொல்வார்கள், சமயம் சாரா தன்மை என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேற்குலகை மையப்படுத்திய அறிவுகள் எல்லாம் இறைவனை சாராத ஒரு செகுலர் நாலேஜ், அறிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கற்பீராக என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் தொடங்குவதே இறைவனோடு இணைத்துத்தான். உங்களோட கற்றல் இறைவனை விட்டு தூரப்பட முடியாது என்கின்ற ஒரு ஆழமான ஒரு முதல் கட்டளை என்று நாங்கள், அதாவது இறைவனுடைய முதல் கட்டளையே உங்களோட அறிவு இறைவனோடு பின்னி பிணைந்ததாக, இறைவன் என்கின்ற விடயத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த முதலாவது கட்டளை என்பதை நாங்கள், இந்த முதலாவது வஹி, இந்த ரிசால தொடர்பில் இறங்கிய வஹியின் முதலாவது கட்டளை இறைவனோடு சம்பந்தப்படுத்தி ஓதுவீராக என்று சொன்னதுதான். இதை நாங்கள் சரியாக விளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளையினூடாக மிக பெரும் வழிகாட்டலை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாங்கள் இன்று அஹ்லுல் பைத்துக்களூடாக அந்த ரிசாலத்தை தூய வடிவில், அல் இஸ்லாம் அசீல் என்று சொல்வார்கள், அடிப்படை இஸ்லாம் அல்லது தூய இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வகுத்து தந்ததற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தஃபா முஹம்மத் وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي الزكي العسكري
والحجة ابن الحسن القائم المهدي صلوات الله عليهم أجمعين ஊசிக்கும் இபாதல்லா பிதக்குவல்லா. மீண்டும் ஒருமுறை தக்குவாவை பேணி நடக்குமாறு, அவ்வாறே அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் அஸ்ஸம் வத்தாத் அவர்களுடைய போதனைகளுக்கு செவிசாய்த்து நடக்குமாறு பின்பற்றுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இக்ரா என்கிற அந்த கட்டளை எவ்வாறு இறைவனோடு, அந்த கற்றல் என்கின்ற விடயம் இறைவனை தவிர்த்ததாக இருக்க முடியாது. அதுதான் முதலாவது கட்டளை. இஸ்லாத்தினுடைய முதலாவது கட்டளை அதுதான். இறைவனை தவிர்த்ததான அறிவுகளுக்கு இடம் கிடையாது இஸ்லாத்தில். எனவே அந்த கட்டளையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை விடயம் மனித வாழ்க்கையில் நிறைவேறுமாக இருந்தால், மனிதன் இறைவனை விட்டு தூரமாவதோ அல்லது தூரமாகின்ற விடயத்தில் கடவுளை கண்முன்னை காண முடியாது என்பதற்காக சிலைகளை, உருவங்களை உருவாக்கி வணங்கக்கூடிய நிலை ஏற்படாது. இந்த ரிசாலத்தின் தனித்தன்மைகளில் ஒன்றாக ஒரு விடயத்தை ஒரு இடத்தில் வாசிக்க கிடைத்தது. அது என்னவென்று சொன்னால், மகாகவி பாரதியார் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவரை பற்றிய ஒரு நூல் தமிழில் இருக்கிறது, பாரதியின் மெய்ஞானம் என்கின்ற நூல். அந்த நூலை நானா ரவீந்திரன் என்பவர் எழுதியிருக்கிறார். அது 1986 பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பாரதி எவ்வாறு காணப்பட்டார் என்று சொல்லுகின்ற விடயத்தில் அந்த வாசகம் இவ்வாறு வருகிறது. அந்த நூலின் 108வது பக்கத்தில், சிலை வணக்கத்தை நபியல் நாயகம் ஒழித்தமை குறித்து இஸ்லாத்தை மதிப்பவராக பாரதியார் காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாசகம் அதில் இருக்கிறது. ஏன் என்கின்ற விடயமும் அதிலே விரிவாக சொல்லப்படுகிறது. அதாவது பாரதியாரின் ஆன்மீகம் எப்படியாக இருந்தது, அவர் சிலை வணக்கம் தொடர்பில் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதிலே பேசப்படுகிறது. அதிலே மதத்தில் இருக்கும் உலக ஆயுதம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. உலக ஆயுதம் லௌகிக பற்று என்பதை நாங்கள் நாஸ்திகத்தோடு மாத்திரம் பின்னிப்பிணைந்ததாக பார்க்க இயலாது. அது தவறானது. உலக ஆயுதம் என்பது மார்க்கத்திலே இருக்கும். மார்க்கத்தை பின்பற்றுபவர்களும் உலக ஆயுதத்திலே இருப்பார்கள். சிலை வணக்கம் என்பது ஒரு உலக ஆயுத கண்ணோட்டம் என்கிறது தான் பாரதியாருடைய கருத்து. அந்த சிலை வணக்கத்தை இஸ்லாம் ஒழித்ததன் ஊடாக இஸ்லாத்தின் உலக ஆயுத கண்ணோட்டம் எவ்வாறு இல்லாமல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம்தான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த ரிசாலத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக நாங்கள் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரிசாலத் எவ்வாறு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத்தோடு தொடர்புபடுகிறது என்பதற்கு சில விடயங்களை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இந்த ரிசாலத்தின் தொடக்கமும் அதனுடைய இலட்சியங்களையும் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரிசாலத் தன்னுடைய இலட்சியங்களை முழுமையாக அடைந்து விட்டதா? இன்று உலக சனத்தொகையில் 1/3 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 2 பங்கினர் இந்த ரிசாலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரம் ரிசாலத்தின் இலக்குகளை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு பகுதியினராவது முழுமையாக பின்பற்றுகிறார்களா என்று சொன்னால் இல்லை. எனவே இந்த ரிசாலத்தின் இலட்சியங்கள் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த இலட்சியங்களை, இந்த ரிசாலத்தின் இலட்சியங்களை யார் நிறைவேற்றுவது? இங்கேதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்புபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத். இரண்டாவது விடயம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளில் ஒன்றுதான் உலக நீதி. இந்த உலக நீதி முழுவதும் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு வாக்குறுதியாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் ஹதீதுகளில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு இந்த ரிசாலத்தை, ரசூல்மார்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தூதுத்துவத்தை முழுமைப்படுத்த போகிறார் என்கின்ற, நடைமுறை ரீதியில் முழுமைப்படுத்த போகிறார் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரிசாலத் பரிபூர்ணமானது தான். அது ஒரு அரசியல் யாப்பை போன்று முழுமையாக குர்ஆன் சுன்னா என்கின்ற வடிவத்தில் எங்களுக்கு இருக்கிறது, நூலில் இருக்கிறது. ஆனால் அதை மனிதர்கள் நடைமுறைப்படுத்த ஒரு தேவைப்பாடு வகை வருகின்ற போது செயல்முறையில் அதனை பரிபூர்ணப்படுத்துவதற்கான ஒருவராக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அதேபோன்று நாங்கள் பார்க்கிற இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். சுனன் அபீ தாவூதிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். லவ்லம் யபக மினத் துன்யா இல்லா யௌமுன், உலகம் அழிகின்ற அந்த நேரத்தில், உலகத்தில் ஒரு நாள் மட்டும் மிஞ்சிருப்பதாக எடுத்துக்கொள்கின்ற போது லதவ்வலல்லாஹு தாலிகல் யௌம்,
அந்த ஒரு நாளையாவது நீட்டி வைப்பான். என்னத்துக்காக என்று சொன்னால், ஹத்தா எபாச ரஜுலன் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அஹ்லுல் பைத்துகளில் நின்றும் ஒருவரை அங்கே கொண்டு வருவதற்காக வேண்டி, எழுப்புவதற்காக வேண்டி. யுவாசியு இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். இஸ்மு அபிஹி இஸ்மு அபி, அவருடைய தந்தையின் பெயரும் என்னுடைய தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கும். எதற்காக அந்த ஒரு நாளை அவ்வாறு நீட்டி வைக்க வேண்டும்? அந்த மனிதரை எதற்காக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், லியம்லவுல் அருள கிஸ்தன் வாதிலன் கமா முலியத் துல்மன் வாஜௌரன், எவ்வாறு இந்த பூமி அநீதியினாலும் அட்டூழியத்தினாலும் நிறைந்திருக்கிறதோ அவ்வாறே நீதியினாலும் நியாயத்தினாலும் இந்த பூமியை நிரப்புவதற்காக வேண்டி. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அல் குர்ஆனிலேயும் குறிப்பிடப்பட்ட ஒன்று, இது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதி நிறைவேறுவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இருக்கிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு தொடர்கின்ற இமாமத் அஹ்லுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களூடாக தொடங்குகிறது. இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய ஆரம்ப இமாமாக இருக்கிறார்கள். அந்த சங்கிலி தொடரின் முடிவு இறுதியானது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இமாமத் விலாயத் இந்த தொடரை அவ்வாறே நீட்டி செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை மாற்றுவதும் சமுதாயத்தை சீர்படுத்துவதும், இது ஒவ்வொரு இமாமும் செய்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதிலே நாங்கள் அதிகமாக பேசுவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சீர்திருத்த எழுச்சி போராட்டத்தை, கர்பலா சம்பவத்தை. எனவே இது இமாம்களுக்கிடையில் ஒத்த ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சுன்னா எவ்வாறு தெரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். போலி ஹதீசுகள் உருவாக்கப்பட்டது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் உருவாக்கப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே போன்று அல் குர்ஆனுக்கு தவறான வியாக்கியானங்கள் எழுதப்பட்டிருப்பதும் எங்களுக்கு தெரியும். தப்சீர்களில் அப்படியான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் திணிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று தலைமை தப்சீர்கள் என்று சில தப்சீர்களை முதன்மைப்படுத்துவதும் நவீன கால தப்சீர்களை புறக்கணிக்கின்ற போக்கும் இருக்கிறது. இதுவும் ஒரு வகையான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரிவுபடுத்தல்கள் தான் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே தூய இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு தலைமைத்துவம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமைத்துவமாக இருக்கிறது. இதனை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புபட்ட ஹதீதுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் இமாம் முஸ்லிம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்தில் கிதாபுல் ஈமான் என்கின்ற பகுதியில் 71வது பாபில் அவர் சில ஹதீதுகளை பதிவு செய்திருக்கிறார். அவை அனைத்தும் ஒத்த தன்மையோடு இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி, அதாவது சஹாபாக்களை நோக்கி சொன்ன விடயம் அது எங்களுக்கானதும் கூட. கைஃபா அன்தும் இதா நஸல இப்னு மரியம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், ஃபீக்கும் உங்கள் மத்தியில் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும், வ இமாமுக்கும் மின்கும் உங்களில் நின்றுமான இமாம் இருக்கும் போது. அப்ப இங்கே 2 நபர்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஏற்கனவே எங்களில் நின்றுமான இமாம் இருக்கிறாரு, அவர் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும். இந்த ஹதீஸின் ஒரு விரிவாக்கமாக அந்த தொடரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி யுகாத்திலூன அலல் ஹக்கி லாஹிரீன இலா யௌமில் கியாமா, என்னுடைய உம்மத்தில் ஒரு குழுவினர் ஹக்கின் மீது, சத்தியத்தின் மீது மறுமை வரைக்கும் வெளிப்படையாக அவர்கள் என்ன செய்வாங்க, போராடி கொண்டிருப்பார்கள். அப்ப சத்தியத்துல ஒரு குழு இருக்கும் என்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ச்சியில் சொல்கிறார்கள், ஃபயன்ஃபிலு ஈசா இப்னு மரியம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார். ஃபயகூலு அமீருஹும், அந்த நேரத்தில் அந்த மனிதர்களுடைய அமீர் சொல்வார், தால் சொல்லிலனா, எங்களுக்கு தொழுவிக்குமாறு அவர் என்ன செய்வார், அழைப்பார் அந்த அமீர். ஃபயகூலு, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், லா, நான் அதை செய்ய மாட்டேன், செய்ய போறதில்ல அப்படின்னு சொல்லி போட்டு, அது ஏன், அவர் ஒரு நபி, ஆனால் அமீருடைய அந்த அழைப்புக்கு அவர் ஏலா என்று சொல்றார். அப்ப அமீர் தான் தொழுவிக்கணும் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்ன பாலக்கும் அலா பாலின் உமராவு, உங்களில் சிலர் சிலருக்கு அமீர்களாக இருக்கிறார்கள். தகிர்மத்தல்லாஹி ஹாதிஹில் உம்மத, இது அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு சங்கையான ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே நான் இந்த சமுதாயத்தின் அமீர் அல்ல என்பதுதான் அவர் சொல்ல வருகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் இந்த சமுதாயத்தின் இமாமோ அமீரோ அல்ல, அமீர் நீங்க தான், அழைக்கக்கூடிய அந்த நபருக்கு சொல்கிறார்.
எனவே இது இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற போது, எங்களுடைய அமீராக இமாமாக இருக்கின்ற நேரத்தில் நிகழப் போகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஒரு நபியே பூமிக்கு வந்தாலும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இமாமத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை ஒரு நபியே வந்து சொல்ல போகிறார் என்பதை தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. எனவே ஒரு நபியே இந்த பூமிக்கு வந்தாலும் அவர் இமாம் மஹதியை தான் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த சத்திய வழிமுறை, இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவுலுல் பைத்துக்களுடைய இமாமத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சத்தியத்தை, வழிகாட்டலை எங்களுக்கு வழங்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஆதைனாகல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم